அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போருக்காக சஹாபாக்களை படைத்திரட்டி கொண்டிருக்கிறார்கள். போது அந்த படைவீரர்களை பார்த்து 3 படைத்தளபதிகளை பெருமானார் நியமனம் செய்கிறார்கள். முதலில் உங்களுக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா படைத்தளபதியாக இருப்பார். அவர் ஷஹீதாக்கப்பட்டால் உங்களுக்கு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் 2வது தளபதியாக இருப்பார். அவரும் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா 3வது தளபதியாக இருப்பார். அவரும் ஷஹீதாக்கப்பட்டால் வேற யாரையாவது நீங்கள் படைத்தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் படை வீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அனைவரும் சென்று விடுகிறார்கள். சரியாக வியாழக்கிழமை இரவு, விடிந்தால் வெள்ளிக்கிழமை. அப்போது 3வது படைத்தளபதியான அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் யோசிக்கிறார்கள். அனைவரும் சென்று விட்டார்கள். 3 நபர்களை குறித்து பெருமானார் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் கண்டிப்பாக நானும் ஷஹீதாக்கப்படுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இனிமேல் என்னால் காண முடியாதா, பெருமானாரை காணுவது இன்றுதான் கடைசி நாளா என்று யோசித்து விட்டு அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா முடித்துவிட்டு செல்லலாம் என்று பெருமானாருக்கு கண்ணுக்கு படாமல் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரை பிரிய மனம் இல்லாமல் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் பள்ளிவாசலிலே. ஜும்மா முடிகிறது. ஜும்மா முடியும் வரையிலும் பெருமானாரை பிரிய மனம் இல்லாமல் அவர்களின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை ஜும்மா முடிந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். பார்த்ததும் கேட்கிறார்கள், அப்துல்லா, நேற்றே உங்கள் அனைவரையும் அனுப்பிவிட்டேனே, நீர் 3வது படை தளபதியாக உன்னை நான் நியமித்திருக்கிறேனே, நீங்கள் செல்லவில்லையா என்று கேட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள், நபியே, உங்களை காணாமல் என்னால் இருக்க முடியாதே நாயகமே, ஒரு நாளாவது உங்களை கண்டுவிட்டு நான் செல்ல வேண்டும் என்று தான் யோசித்து நான் இங்கு இருந்தேன் சொல்லிவிட்டு பெருமானாருக்கு மீண்டும் ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நொடியாக இருந்தாலும் போரிலே இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளை விடவும், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளை விடவும், இன்பங்களை விடவும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நொடி எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது நபியே என்பதாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள்.